சோசியல் ரிஃபார்ம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாடுல வந்துட்டு யாரெல்லாம் சமூக சீர்திருத்தவாதிகளா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதில மிக முக்கியமான பார்க்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொன்னா, ராமலிங்க சுவாமிகள் அப்படின்ட்டு ராமலிங்க அடிகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த வள்ளலார் அப்படில் ராமலிங்க அடிகள், ராமலிங்க சுவாமிகள் இவங்க எல்லாருமே ஒருத்தர் தான் சரிங்களா. இங்க இருக்கக்கூடிய சமூக சீர்திருத்த இயக்கங்கள்ல மிக முக்கியமானவரா பார்க்கப்படுறவர் ராமலிங்க அடிகள். இவர் வந்துட்டு மருதூர் அப்படிங்கிற பிளேஸ்ல வந்து பிறக்கிறார். அது சிதம்பரத்து பக்கத்துல இருக்கக்கூடிய மருதூர்ல பிறக்கிறார். இவரோட ஃபாதர் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல ஆ இறந்து போனதுக்கு அப்புறமா அவர் வந்துட்டு சென்னைக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போறாரு. அங்க இருக்கக்கூடிய அ இவரு ஃபேமிலி சிச்சுவேஷன் காரணமா இவருக்கு எஜுகேஷன வந்து கன்டின்யூ பண்ண முடியறதில்ல. ஆனா தான் என்ன எஜுகேஷன கன்டின்யூ பண்ண முடியலனாலுமே, இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாருன்னா, மிகப்பெரிய நெறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறார். சரிங்களா. நெறைய புக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கடவுள் வாழ்த்து அந்த மாதிரியான செய்யுள் பகுதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இவர் எழுதினது பெரும்பாலும் வந்துட்டு இடம்பெற்றிருக்கும். ஏன் இவர் என்னதான் படிப்பறிவு இல்லனாலும் படிப்பறிவு இல்லன்னு சொல்ல முடியாது. அதிகமா படிக்கல அப்படின்னு சொன்னாலுமே, இவர் மிகப்பெரிய அளவுல புலமை வாய்ந்தவரா இருந்திருக்கிறார். சரி இங்க இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தா அதாவது "வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய மரம், செடி, கொடி, விலங்கு, ஆடு, மாடு, எறும்பு எறும்பு முதற்கொண்டு எல்லாத்துக்குமே அவர் கருணை காட்டினார். சரிங்களா. அப்படி விலங்குகளுக்கு பறவைகள், உயிரினங்கள் எல்லாத்துக்குமே கருணை காட்டுறது ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. சரிங்களா. அதுக்கடுத்து யாராச்சும் ஒருத்தர் கஷ்டப்பட்டுருந்தார் அப்படின்னு சொன்னா, அவர பார்த்து மத்தவங்க அவருக்கு உதவி பண்ணல அப்படின்னு சொன்னா, அவங்களோட மனம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மட்டும் இல்ல 1865ல இவர் ஒரு இயக்கத்த ஆரம்பிக்கிறார். சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிறது வந்துட்டு ஆரம்பிக்கிறார். அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு சமரச சுத்த சன்மார்க்கம் சத்திய சங்கம் அப்படின்னு சொல்றதுக்கு நேமே சேஞ்ச் பண்றாரு. சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இவர் 1866ல மிகப்பெரிய ஒரு அளவுல ஒரு பஞ்சம் ஏற்படுது இந்தியா முழுக்க. அந்த பஞ்சத்தில நிறைய மக்களுக்கு சாப்பாடு கூட இல்லாம போயிடுது. இதனால 1867ல வந்து பார்த்தீங்கன்னா, இவரு ஒரு வடலூர்ல ஒரு கோயில வந்துட்டு கட்டுறாரு. அந்த கோயில் யாருக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம எல்லாருக்கும் பசி ஆற்றுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கோயில் தான் அது அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. சரிங்களா. இந்த மாதிரியான மிகப்பெரிய அளவுல இவரு புக் எழுதியிருக்கிறார். எழுதின புக்கோட நேம் என்ன அப்படின்னு சொன்னா, திருவருட்பா. சரிங்களா. அதுக்கடுத்து "வாடிக்கையரை கண்டபோதெல்லாம் வாடினேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்லியிருக்கிறார். சரிங்களா. அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சமூக சீர்திருத்தவாதியா பார்க்கப்படுறது அயோத்திதாசர். சரி பண்டித அயோத்திதாசர் இவர் வந்துட்டு மிகப்பெரிய அளவு ஒரு அதாவது தமிழ் ஸ்காலர் அப்படின்னு சொன்னா, தமிழ்ல புலமை வாய்ந்தவர். அதுக்கடுத்து எழுத்தாளர், சித்த மருத்துவத்தில மிகப்பெரிய ஒரு அ ஆளுநர், ஆ ஆளுமை கொண்டவர். அதுக்கடுத்து ஜேர்னலிஸ்ட், பத்திரிகையாளர், அதுக்கடுத்து சமூக சீர்திருத்தவாதி, இன்னும் பல்வேறு பன்முகங்கள் கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தர் அயோத்திதாசர் வந்துட்டு இருந்திருக்கிறார். சரி இவர் சென்னையில பிறக்கிறார். தமிழ், சான்ஸ்கிரிட், பாலி, இந்த இங்கிலீஷ் இந்த மாதிரி லாங்குவேஜஸ் எல்லாமே புலமை வாய்ந்தவரா, ஃப்ளூயன்ட்டா பேசக்கூடிய ஒருத்தரா அயோத்திதாச பண்டிதர் வந்துட்டு இருந்திருக்கிறார். சரிங்களா. இவர் இங்க இருக்கக்கூடிய சமூகத்தில இருக்கக்கூடிய டிப்ரெஸ்டு கிளாஸ் பீப்பிள்ஸ் அதேமாரி பிராமின்ஸ் அப்படிங்கிற இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குல்ல. அந்த டிஃப்ரென்ஸ்லாம் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு. அதேமாதிரி அன்டச்சபிள் பீப்பிள்ஸ்க்காக நிறைய இயக்கங்கள வந்துட்டு ஏற்படுத்தியிருக்கிறார். அன்டச்சபிள் பீப்பிள்ஸ் டெவலப்மெண்ட்டுக்காக ரொம்பவே உழைச்சரு ஒருத்தரா இவர் வந்து பார்க்கப்படுறாரு. சரிங்களா. அதுக்கடுத்து அயோத்திதாசர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆத்வானந்தா சபா அப்படிங்கிறது வந்துட்டு ஏற்படுத்துறாரு. இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அன்டச்சபிள் பீப்பிள்ஸ் டெவலப்மெண்ட்டுக்காக ஏற்படுத்தப்பட்ட மிக முக்கியமான ஐக்கியமா பார்க்கப்படுது. அதுக்கடுத்து 1882ல ஜான் ரத்னம், அயோத்திதாசர் இவங்க 2 பேருமே சேர்ந்துட்டு திராவிட கழகம் அப்படிங்கிற வந்து ஒரு மேகசின வந்துட்டு ஏற்படுத்துறாரு. மேகசின் அப்படின்னு சொன்னா வாரத்துக்கு 1 வரக்கூடியதான். வாரத்துக்கு 1 நாள் வரக்கூடியதான் மேகசின் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. சரி இது வந்து பார்த்தீங்கன்னா 1882ல அயோத்திதாசனும் அதுக்கடுத்து ஜான் ரத்னம் இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஜேர்னல் தான், வார இதழ் தான் திராவிட கழகம். சரிங்களா. அதுக்கடுத்து இவங்க திராவிட பாண்டியன் அப்படிங்கிறது 1885ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து திராவிட மகாஜன் சபா அப்படிங்கிறது வந்துட்டு ஏற்படுத்துறாரு. இதோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் நீலகிரியில 1891ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுது. சரிங்களா. இதுக்கடுத்து இவரு ஆல்காட் இருக்காருங்களா, தியாசபிக்கல் சொசைட்டி ஏற்படுத்தின ஆல்காட்டோட இன்ஃபிடேஷன் காரணமா இவர் வந்துட்டு கேரளா போறாரு 1898ல. போயிட்டு அங்க வந்துட்டு புத்த மதத்த பின்பற்றுறவரா புத்த மதத்துக்கு மாறுறாரு. அதுக்கடுத்து சென்னையில வந்துட்டு மெட்ராஸ் சாக்கிய புத்திஸ்ட் சொசைட்டி ஆஃப் மெட்ராஸ் அப்படிங்கிறத வந்துட்டு ஏற்படுத்துறாரு. இது யாருக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிப்ரெஸ்டு கிளாஸ் பீப்புள்ஸ் எல்லாமே உண்மையான புத்த மதத்தை பின்பற்றுவங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதுக்கடுத்து 1907ல் ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற நியூஸ் பேப்பரை வந்துட்டு லான்ச் பண்ணுறாரு. சரிங்களா. அதுக்கடுத்து இவர் இருக்கிற வரைக்குமே 1914 வரைக்குமே இந்த நியூஸ் பேப்பரை வந்துட்டு ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இவ்வளோ தான் இந்த லெசன்ஸ்.